أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே முஃமின்கள் தங்களுக்கு முன்னர் மரணித்து விட்டவர்களுக்காக செய்யக்கூடிய துஆவை பற்றி சொல்லுவான். சில சமயங்களில் தனக்கு பின்னர் வரக்கூடிய சந்ததிகளை பற்றி துஆ செய்வதும் உண்டு. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் துஆ செஞ்சாங்க. மக்காவில் தங்களுடைய மகனையும் மனைவியும் விடும் பொழுது பல துவாக்களை செஞ்சாங்க. அதில் ஒரு துவா, ரப்பனா வபஅஸ் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும், யா அல்லாஹ் அவர்களிடத்திலே ஒரு ரசூலை அனுப்பி வை என்று துவா செஞ்சாங்க. அந்த துவா கபூல் ஆகி அது அமுலுக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட 70 தலைமுறைகள் கடக்க வேண்டியிருந்துச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டார்களே, அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துவாவுடைய பிரதிபலன். ரப்பனா வபஅஸ் ஃபீஹிம் ரசூலன், இந்த மக்காவிலே இந்த மக்களுக்காக ஒரு ரசூலை அனுப்பு என்று துவா செஞ்சாங்க. அந்த துவாவினுடைய பிரதிபலனுடைய வெளிப்பாடு என்ன? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களை பற்றி ஒரு தடவை சொல்லும் பொழுது துஆஉ அபி இப்ராஹிம், என்னுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துவா நான் என்று சொல்லுவார்கள். அதே மாதிரி தான் பின்னால் வரக்கூடிய கடந்து விட்டவர்களுக்காக, எவர்கள் ஈமானோடு மரணித்து விட்டார்களோ அவர்களுக்காக துவா செய்வார்கள். வல்லதீன ஜாஉ மின் பஅதிஹிம் யகூலூன ரப்பனா இக்ஃபிர் லனா வ லிஇக்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான், எவர்கள் ஈமானை கொண்டு முந்தி விட்டார்களோ, அதாவது ஈமானை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு முன்னரே வஃபாத்தாகி விட்டார்களோ, கடந்து விட்டார்களோ, அவர்களுக்காகவும் பாவங்களை மன்னித்திடு, எங்களுக்காகவும் பாவங்களை மன்னித்திடு என்று துவா செய்வார்கள். முஹாஜிர்கள் அன்சாரிகளுக்கு பின்னல் வரக்கூடிய கியாமத்து வரையிலும் வரக்கூடிய மக்கள் துவா செய்வார்கள். நமக்கு முன்னர் கடந்து விட்டவர்கள், நமக்கு முன்னர் கடந்து விட்ட நல்லோர்கள், அது ஐம்மாக்கள், இமாம்கள், சுஹதாக்கள், சஹாபாக்கள், தாபீன்கள், தபோ தாபீன்கள், யாரெல்லாம் நம்மை விட்டு முந்தி சென்று விட்டார்களோ அவர்களுக்காக நல்ல துவாவை செய்ய வேண்டும். அவர்களின் மீது விரோதத்தையோ குரோதத்தையோ வைத்துக் கொள்ளக்கூடாது. அதைத்தான் அல்லாஹ் துவாவிலே அடுத்து சொல்லி காட்டுவான். ரப்பனா இக்ஃபிர் லனா வ லிஇக்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான் வலா தஜஅல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனு, யா அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களுக்காக வேண்டி எங்களுடைய உள்ளத்திலே வஞ்சக எண்ணத்தை ஏற்படுத்தி விடாது, அவர்கள் விஷயத்திலே வெறுப்பையும் குரோதத்தையும் ஏற்படுத்தி விடாது. கில்லல் லில்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களுக்கு நாங்கள் பிரியமுள்ளவர்களாக இருக்க வேண்டும், அவர்களுக்கு நலவை நாடக்கூடியவர்களாக இருக்க வேண்டுமே தவிர வஞ்சக எண்ணத்தோடு அவர்களுக்கு தீய எண்ணத்தோடு கெடுதல் நாடக்கூடியவர்களாக நாங்கள் ஆகிவிடக்கூடாது என்று துவா செய்வார்கள். இதன் மூலமாக அல்லாஹ் உணர்த்துகிறான், முன்னர் சென்ற நல்லோர்களை பற்றி தவறான எண்ணம் கொள்ளக்கூடாது, அவர்களின் மீது முஹப்பத் வைக்க வேண்டும், அவர்களின் மீது அன்பு வைக்க வேண்டும், அவர்களை பற்றிய வஞ்சக எண்ணம் கண்டிப்பாக கொள்ளக்கூடாது. உண்மையிலேயே இந்த வஞ்சக எண்ணம் இருக்கிறது, தவறான சிந்தனை இருக்கிறது, மார்க்கத்தையே மொட்டையடித்து விடும். அந்த எண்ணம் தான், அந்த சிந்தனை தான் மக்களுக்கு மத்தியிலே பிரிவினையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு. பல சமயங்களில் இவ்வாறியான சிந்தனை இருக்கிறது, வெறுப்பையும் குரோதத்தையும் கொட்டி அதன் மூலமாக பெரும் பெரும் சண்டைகள் உருவெடுக்க காரணமாகி விடுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால தான் சொன்னார்கள், யா புனைய இன் கதுருத்த, மகனே உன்னால் முடிந்தால் காலையிலோ மாலையிலோ யாரை பற்றியும் வஞ்சக எண்ணம் இல்லாமல் இருக்க முடிந்தால் இருந்து கொள் என்றார்கள். அது ரொம்ப கஷ்டமும் கூட. ஒரு நபரை பற்றி யாராவது நமக்கு விரோதியாக இருந்தால், எதிரிகளாக இருந்தால், ஒரு மன்னிக்கக்கூடிய மனப்பாங்குங்கிறது ரொம்ப கம்மியாகத்தான் இருக்கும். அவர்களை பற்றிய விதண்டாவாதம், அவர்களை பற்றிய தேவையில்லாத எண்ணங்கள், குரோதங்கள் வரவே செய்யும். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு அப்படியான இருக்க முடிந்தால் இருந்து கொள்ளுங்கள் என்றால் அது முடியாத ஒரு காரியம், ஆனாலும் கூட சிரமப்பட்டு நீங்கள் அப்படி இருக்க வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை தொழுவு வச்சு கொண்டிருந்தாங்க. 4 ரக்காத் தொழுவதுக்கு பதிலாக 2 ரக்காத்திலே சலாம் கொடுத்துட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சலாம் கொடுத்துட்டாங்கன்னு ஒரு சஹாபி கேட்டாங்க, அக்குசிரத்தி ஸலாத்து அம் நசீத யா ரசூலல்லாஹ், தொழுகை உண்மையிலேயே சுருக்கப்பட்டிருச்சா அல்லது நீங்க மறந்துட்டீங்களான்னு கேட்டாங்க. இதுவும் ஒரு நல்ல சிந்தனை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறதி ஏற்படலாம், ஏற்படக்கூடாது என்று கிடையாது. ஆனால் கேட்கும் பொழுது எப்படி கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் நீங்க மறந்துட்டீங்களா அப்படின்ட்டு கேட்கல, அப்படின்னு மட்டும் கேட்கல,
தொழுகை அல்லாஹ் சுருக்கிட்டானான்னு கேட்டாங்க. முதல்ல நீங்க 4க்கு பகரமா 2 தொழு வச்சீங்களே, அப்போ அல்லாஹ் 4 2 ஆக்கிட்டானா அல்லது நீங்க மறந்துட்டீங்களான்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் மறந்துட்டேன் சொல்லி 2வது தொழுகிறாங்க மீதி உள்ள தொழுகையை என்று நம்ம ஹதீஸிலே பார்க்கிறோம். இன்னைக்கும் அப்படித்தான், இங்கே அப்படி இருக்காது. ஆனால் அப்படி ஏதாவது இமாம் குறைச்சி தொழுதுட்டாங்கண்டா சில சமயங்களில் என்ன செய்வாங்க, அது ஒரு பெரிய பிரச்சனையாக கூட ஆயிரும். அப்படி தப்பா தொழு வச்சுட்டாங்க, அதுவாக இதுவாக அது மாதிரியெல்லாம் ஆயிரும். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழு வைக்கும் பொழுது பின்னால் நின்று கேட்ட கேள்வி ஒரு நல்ல எண்ணத்தோடு கொண்டு வந்த கேள்வி. அது நீங்க மறந்திருக்கலாம் அல்லது தொழுகை சுருக்கி வைக்கப்பட்டிருக்கலாம். இப்படியான சிந்தனை இருக்கிறதே, ஒரு நபரை பற்றிய நல்ல எண்ணம், அதுதான் இன்று சமுதாயத்தில் ஆக தேவையான ஒன்று. அது மட்டும் இருந்துவிட்டால் உண்மையிலேயே இந்த சமூகத்தில் பிளவுகள் இருக்காது, சண்டை சச்சரவுகள் வராது, எல்லா வகையிலும் அமைதியும் நிம்மதியும் இருக்கும். ஆனால் அது ரொம்ப கஷ்டமும் கூட, அது ரொம்ப கஷ்டமான காரியமும் கூட. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய சஹாபாக்களோடு இருக்கிறார்கள். ஒரு தடவை ஒரு மனிதர் வந்தார். ஒரு மனிதர் சாதாரணமாக வந்தார், வுது செய்துவிட்டு செருப்பை கையில் எடுத்துக்கொண்டு வந்தார். அது வருவதற்கு முன்பாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எத்தலோ அலைஹும் ரஜுலும் மின் அஹ்லில் ஜன்னா, சுவர்க்கவாசியில் ஒருவர் வருவார் இப்ப அப்படின்னு சொன்னாங்க. ஒரு சொர்க்கவாசி உங்களுக்கு முன்னாடி வருவார். பார்த்தாங்க, ஒரு சாதாரண நபர் வர்றார். ஒரு பெரிய நபர் மாதிரி தெரியல, சாதாரண நபர் வுது செய்து விட்டு செருப்பை கையிலே தூக்கி கொண்டு வருகிறார். சரி, இவரைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லுகிறார்கள் என்று அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். 2வது நாளும் அதே மாதிரி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே நபர் 2வது நாளும் வந்தார். அதை சொல்லும் பொழுது அது நேற்று யார் வந்தாரோ அவரே வந்தார். 3வது நாளும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களில் ஒரு சொர்க்கவாசி வருவார் என்று. அதே நபர் 3வது நாளும் வந்தார். இப்பொழுது அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அந்த சபையில் இருந்தாங்க. அவங்களுக்கு ஆச்சரியம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவரை ஏன் சொர்க்கவாசின்னு சொல்றாங்க? அப்போ அவர் அப்படி என்ன அமல் செய்கிறார்? அவருடைய உயர்ந்த அமல்கள் ஏதாவது இருக்கும், அதனால தான் அப்படி சொல்றாங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த கூற்றை ஏற்றுக்கொண்டு அவரை சோதிக்கணும்னு நினைச்சாங்க. என்ன செய்யறாங்க? பள்ளிவாசலுக்கு வரும்போது பார்க்குறோம், நம்மள மாதிரி தொழுகிறாரு, நம்மளும் தொழுகிறோம், அவரும் தொழுகிறாரு. நம்ம என்ன அமல் செய்கிறோமோ அதே அமலை தான் அவரும் செய்கிறாரு. நம்ம வீட்டில் யாருக்கும் தெரியாமல் விசேஷமாக ஏதாவது அமல் செய்வாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் நேராக வீட்டுக்கு போயிட்டாங்க. அந்த மனிதருடைய வீட்டில் போய், எங்கள் வீட்டில் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, உங்கள் வீட்டில் தங்கிக்கிறேன்னு சொன்னாங்க. பொதுவாக அந்த காலத்தில் இது ஒரு சகஜமானது, விருந்தாளிக்கு 3 நாள் இடம் கொடுக்கிறது கட்டாயமாக கருதக்கூடிய ஒரு காலம். அப்படி ஒரு சிந்தனை மார்க்க ரீதியாக நல்ல சிந்தனையும் கூட. தங்கிக்கிறேன்னு சொன்னாங்க. அந்த மனிதர் சொன்னார், தாராளமாக தங்கிக்கங்கன்னா. தாராளமாக தங்கிக்காங்க. படுத்தாங்க. 3 நாள் இரவுல பார்த்தாங்க, தூங்கல்ல. இவர் என்ன அமல் செய்கிறார் அப்படின்னு பார்க்கலாம். ஆனால் இவர் என்ன அமல் செய்கிறாருன்னு பார்த்தா அப்படி ஒன்றும் பெருசாக அமல் செய்கிற மாதிரி இல்லை. நல்லா தூங்குறாரு, நல்ல தூங்குறாரு, நம்மள மாதிரி தான் தூங்குறாரு அவரும். ஆனால் தூங்கி முழிப்பு தூக்கத்தில் இடையில முழிப்பு வந்துச்சுன்னா புரண்டு படுக்கும் பொழுது அல்லாஹ்வை திக்ர் செய்கிறார். அல்லாஹ்னு சொல்றாரு, அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடியவராக இருக்கிறாரு. கடைசி இரவுல எழுந்திரிச்சு தஹஜ்ஜுத் தொழுகிறாரு. சில ரிவாயத்தில் ரொம்ப அது கடைசி வரைக்கும் தூங்கவும் செய்கிறாரு அப்படின்ட்டு கூட வந்திருக்குது. சில ரிவாயத்தில் கடைசி நேரத்தில் இருந்து தஹஜ்ஜுத் தொழுகிறாரு. இப்போ 3 நாளும் பார்த்தாங்க, 3 நாளும் இதான் நடந்துச்சு. 3 நாளாக வீட்டில் இருந்து பார்க்குறாங்க, இவர் என்ன அமல் செய்கிறார்? அப்படி அந்த சொர்க்கத்திற்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அமல் இவரிடத்துல என்ன இருக்குது அப்படிங்கிறத சோதிக்கிறது போனால் அப்படி ஒன்றுமே அவருக்கு கிடைக்கல. எல்லாரும் செய்கிற அமல் தான் கிடைச்சிச்சு. இன்னும் சொல்ல போனால் நல்ல நைட்டில் தூங்கத்தான் செய்கிறாரு, ஒரு திக்ர் செய்கிறாரு, இதுதான் எல்லாரும் செய்யலாமே, இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்களே அப்படின்ட்டு எந்திரிச்சு கடைசியில் 3வது நாள் போகும்போது விஷயத்தை சொன்னாங்க. அவன் சொல்கிறான், கித்து அஹ்தகிரு அமலஹு, அவருடைய அமலை ரொம்ப சாதாரணமாக நான் இடம் போட்டேன், சாதாரணமாக இடம் போட்டுட்டு கிளம்புனேன். கிளம்பும்போது நான் சொன்னேன் இந்த விஷயத்தை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை குறித்து இப்படி சொன்னாங்க, ஆனால் உங்களை நான் செக் பண்ணி பார்க்கும் பொழுது எனக்கு அப்படி ஒன்றும் பெருசாக அமல் இல்லை, தெரியல அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த மனிதர் சொன்னார், ஆமாம் நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அந்த அமல் தான், பெருசாக நான் எந்த அமலும் செய்யலைன்னாங்க. அப்படியா, சரி, அப்போ எதுக்கு சொன்னாங்கன்னு தெரியலையே. நகண்டு போக ஆரம்பிக்கும் போது கூப்பிட்டு சொன்னாங்க, ஆனால் என்னிடத்துல இருக்கிற ஒரு சிஃபத்து, ஒரு தன்மை இருக்குது, நான் யாரை பற்றியும் வஞ்சகம் எண்ணம் வச்சுக்கொள்ள மாட்டேன், யாரை பற்றியும் தவறாக நினைக்க மாட்டேன், அது என்னிடத்துல இருக்கக்கூடிய சிஃபத். இவ்வளவு காலமாக நான் இருக்கிறேன், இதுவரையிலும் அப்படி ஒரு சிந்தனை எனக்கு கிடையாது. இப்போ நீங்கள் 3 நாள் இருந்தீங்க, இவர் ஏன் வந்தார், எதுக்கு வந்தார், இங்கே நம்மளை செக் பண்ண வந்திருக்கிறாரா, நம்மளை செய்வார சமயத்தில் அப்போ அவருக்காக வேண்டி கொஞ்சம் அமல் செஞ்சாலும் காட்டணுமே, நம்ம வீட்டிலேருந்து படுக்கிறாரு, அப்போ நம்ம கொஞ்சம் அவருக்கு முன்னாடி எந்திரிச்சு தொழுது அதிகமாக காட்டணுமே, அப்படியும் செய்யலை. எப்பவும் போல அவர் இருந்தார். ஒரு வீட்டுக்கு ஒருத்தர் புதுசாக வந்துட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்காக வேண்டி நம்மளை கொஞ்சம் பெருசாக்கி காட்டணும் அப்படிங்கிற சிந்தனையும் அவருக்கு வரல, சாதாரணமாகத்தான் இருந்தார்.
எதையுமே இவர் வந்திருக்கிறார், எதுக்கு வந்தார் அப்படிங்கிற எண்ணமும் இவருக்கு கிடையாது. வர்றேன்னு சொன்னாரு, இருக்கிறேன்னு சொன்னாரு, இருங்கன்னு சொன்னாரு, போறேன்னு சொன்னாரு, சரி போங்கன்ட்டாங்க. போகும்போது இது சொல்லி அனுப்புனாங்க, என்னிடத்துல இருக்கிற சிந்தனை இதுதான். அப்ப சொன்னாங்க அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் தாக்க, இதுதான் இந்த உங்களுடைய சிபத்து தன்மை தான் உங்களை சொர்க்கத்திற்கு கொண்டு போய் சேர்த்திருக்கிறது, இது எங்களால் முடியவில்லை என்றாங்க அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அப்படிப்பட்ட உயர்வான ஒரு சிபத், சிரமமான ஒன்றும் கூட. ஆனால் அப்படி கள்ளம் கபடம் இல்லாமல் இருக்க வேண்டும், அதற்காக முயற்சிக்கவும் வேண்டும். ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமாவது அப்படி இருக்கிறதுக்கு பழகணும். பழகத்தான் அது வருமே தவிர ஒரேடியாக இது மாதிரியான சிந்தனை வர்றது ரொம்ப கஷ்டம். அதனால தான் இந்த துவாவை அதிகமாக ஓதணும். ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. இந்த துஆவை திரும்ப திரும்ப ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் பாக்கியம் கொடுக்கலாம் நமக்கும். அது மாதிரியான ஒரு சிந்தனை சிப்பத்தை தருவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்தல்வானாக. யாரை பற்றியும் வஞ்சக எண்ணம் இல்லாமல், கள்ளம் கபடம் இல்லாமல், சாதாரணமான சிந்தனையோடு நல்ல எண்ணத்தோடு எல்லோரையும் அணுகுவதற்கும் பார்ப்பதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்தல்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹ்.